சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்குமா? காட்டுல பாத்தீங்கன்னா நிறைய மிருகங்கள் இருக்கும். ஆனா எல்லா மிருகத்தை விட ரொம்ப பெலன் உள்ளது இந்த காட்டுக்கு ராஜான்னு சொல்லுவாங்க. சிங்கம் இல்ல, காட்டுக்கே ராஜா சிங்கம் இல்ல. அப்போ வேதம் சொல்லுது சிங்கம் கூட சாப்பிடாதான். முதல்ல அந்த சிங்கம் தன்னுடைய குட்டிகளுக்கு தான் கொடுக்கணும். தெரியுமா? சிங்கம் வேட்டையாடி அதை கொண்டு வந்து, எந்த மிருகமா இருந்தாலும் சிங்கம் வந்ததுன்னா அதை பார்த்து என்ன பண்ணும்? போயிடும். ஏன்னா காட்டுக்கு ராஜா சிங்கம் தானே. ஸோ எல்லா வேட்டைகளிலும் சிங்கத்துக்கு தான் ஜெயம் கிடைக்கும். ஸோ இந்த சிங்கம் வேட்டையாடி கொண்டு வருகிற அந்த ஆகாரத்தை சிங்கம் கூட சாப்பிடாது, முதல்ல அந்த குட்டிகளுக்கு கொடுக்கும். ஏன்னா சிங்கம் ரொம்ப பிரியாரிட்டி, முக்கியத்துவம் கொடுக்கிறது அதுடைய குழந்தைகளுக்கு, அதுடைய குட்டிகளுக்கு. அது சாப்பிட்டது போக அது சாப்பிடும். அந்த குட்டிகள் சாப்பிடும் பொழுது வேற யாராவது போய் டிஸ்டர்ப் பண்ண முடியுமா? டிஸ்டர்ப் பண்ண என்ன பண்ணும்? அதையும் சேர்ந்து சிங்கத்துக்கு இறையா மாத்திரும். இல்ல சிங்க குட்டிகள், சிங்கம் அப்பேற்பட்ட பலசாலி. ஆனா அப்பேற்பட்ட சிங்கங்கள் கூட தாழ்ச்சி அடைந்து ஒண்ணுமில்லாம பட்டினியா இருக்குமா? குறைவுகள் இருக்குமா? அதுடைய வாழ்க்கையில் அந்த குட்டிகள் கூட பட்டினியா இருக்கலாமா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும், சத்தமா சொல்லுங்க, ஒரு நன்மையும், சத்தமா சொல்லுங்க, ஒரு நன்மையும், காரணம் ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வாக்குத்தத்தமாய் வேத வசனம் சொல்லுகிறது.